26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மரங்கள் தோஷத்தை மட்டும் கொடுக்கும் இல்ல, தோஷத்தை விளக்கக்கூடிய சக்தி உள்ளது. தோஷம் உள்ள மரத்தை நாம் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, அது தானாக வளர்ந்துடும். தோஷம் இல்லாத மரத்தை நாம் தான் வளர்க்கணும், அது தான். ஒரு கிராமத்தில் மிக அதிகப்படியாக இருக்குது, எல்லாம் அவுட்டரில் தான் இருக்கும், வெளிப்பகுதியில் இருந்தனாவே அந்த ஊரில் பெண்கள் நிறைய ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது. சில மரத்தில் வந்துட்டு வெறும் மைனஸாக இருக்குது, சில மரத்தில் வெறும் ப்ளஸ்ஸாக இருக்குது, சிலது ரெண்டு. சரிங்க, தோசை இருக்குங்க, சில வீட்டில் தோசை இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த வீட்டில் இருக்கிற தோசத்தை அதை போக்கக்கூடிய சக்தி சில மரத்துக்கு இருக்குதுன்னு சொன்னீங்களா, அது என்ன மரம் அப்படின்னா பால். பூவிலே வந்துட்டு நிமிந்தா மாதிரி உள்ள பூ தான் வைக்கணும். சில பூவெலாம் குனிந்தா மாதிரி வரும், குனிஞ்சு வளரும். அந்த மாதிரி பூ வீட்டில் வளர்க்கக்கூடாது. பூவிலே குனிந்தா மாதிரி உள்ள பூ வீட்டில் நீங்கள் தெரியாது, நமக்கு தெரியாமல் தான் வளர்க்க போகிறோம். அப்படி வளர்ந்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்துட்டு உங்கள் வீட்டினுடைய சைஸ் எந்த சைஸோ அந்த அளவுக்கு தான் முருங்கை மரத்தை வளர்க்கணும். முருங்கை மரத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும். உங்கள் வீடு சைஸ் எவ்வளோ இருக்கோ, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துன்னா. செம்பருத்தி மரங்கள்லாம் நிறைய பேர் நிறைய வெரைட்டியாலாம் வைக்கிறாங்கல்ல, இந்த செம்பருத்தி மரத்துக்கு ஏதாவது இறை சக்தி இருக்கா? செம்பருத்தி சிவபெருமானுக்கு உண்டது தானே. செம்பருத்தி சிவபெருமானுக்கு சூட்டக்கூடியது. செம்பருத்தி வீட்டில் வளர்க்கலாம், வளர்த்து உங்கள் வீட்லேயும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வீட்டில் மரங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தோஷம், நிறைய பேருக்கு அது மூலமாக வருமானமும் இருக்குது. ஆனால் சில மரங்கள் வீட்டுக்கு சிக்கலையும் பிரச்சனையும் தோஷத்தை கூட கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதானா ஐயா? அப்படியான மரங்கள் இருக்கா? மரங்கள் தோஷத்தை மட்டும் கொடுக்கும் இல்லை, தோஷத்தை விளக்கக்கூடிய சக்தி உள்ளது இருக்குது. மரத்தில் ரெண்டு இருக்குது. தோஷத்தையும் கொடுக்குது. சில மரங்கள் நமக்கே தெரியாமல் சில மரங்கள் வளர்ந்தால் தோஷத்தையும் கொடுக்கும். சில மரங்கள் அந்த மரம் வீட்டில் இருக்குன்னாவே தோஷம் உள்ளே வராது, தோஷம் இருக்காது. இருந்தால் தோஷம் வெளியே ஏற்றி விடும். அப்படி ஒரு சக்தி மரங்களுக்குள்ளே இவ்வளோ சக்தி இருக்குது. ஆமாம், இறைவன் படைப்பில் நிறைய நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, நாம் அறிஞ்சது, நாம் புரிஞ்சது சிலது தான் இருக்கும். ஆனால் புரியாதது, பார்க்காதது நிறையவே இருக்குது. அறிஞ்சதை விட அறியாதது தான் நிறைய இருக்குது. ஆமாம், உலகம் ஃபுல்லாக நிறைய இருக்குது. நம்ம எல்லாமே பார்த்தா இருக்கிறோம். இல்லை, நான் இப்படி 4 இடத்துல 4 இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய கற்றுக்கணும், இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு 42 வருஷமாக இது மாதிரி டிப்ஸுகளாக நிறைய கொடுப்பேன். இப்படி ஒரு புக்கு போட்டு ஒரு 10 புக்கு எடுத்துகிட்டு வர்றாரு ஆஃபீஸுக்கு. என்னமோ ஒரு புக்கு எழுதியிருக்கிறா போல் அப்படி நான் நினச்சிக்கிட்டேன். இல்லையா, நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு 35 வருஷமாக நீங்கள் சொன்ன டிப்ஸே எழுதிட்டு எங்கள் அதை தூக்கிட்டு வருவீங்களா? இங்கே இதுவே வெயிட் எங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு. இதே உங்களுக்கு வெயிட்டு இதுவே லக்கேஜ் இல்லை, நாங்கள் ஒரு குரூப்பாக 10 பேர் வந்திருக்கிறோம், அது வெயிட்டில் வந்துடும் அப்படிங்கிறாரு. அவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறாரு. நானே அதை மறந்துருப்பேன், ஞாபகம் இல்லை. அது வச்சுருக்கிறாரு. இப்போது அது ரெஃபரன்ஸுக்கு கேட்டால் அதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு நான் சொன்னதே எதுக்காக சொல்ல வரேன்னா, அவ்வளோ டிப்ஸே நான் கொடுத்துருக்குறேன். அதனால் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன், இன்னமும் கொடுப்பேன். இறைவனுக்கு கொடுக்க நான் கொடுத்துட்டு தான் இருக்க போகிறேன். ஆமாம், இந்த மரங்களிலே தோஷம் உள்ள மரத்தை நாம் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, அது தானாக வளர்ந்துடும். தோஷம் இல்லாத மரத்தை நாம் தான் வளர்க்கணும், அது தானாக வளராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பாயிண்ட்டு. இந்த பனைமரம்னு இருக்குது, அது தோஷத்தை கொடுக்கும். அது மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பனைமரம், மணி பிளான்ட் இல்லை, நம்ம நுங்கு சாப்பிடுவோம் அந்த பனைமரம், பனை மரம். சார், பனைமரம் வீட்டில் அதிகம் வளர்க்க மாட்டாங்களே, அதுவாக வளர்ந்ததெல்லாம். ஆனால் அதுவாக வளர்ந்துடும். ஆனால் அதுவாக வளர்ந்து நம்ம வீட்டில் எங்கே சார் வளர்க்குறோம்? யார் வீட்டில் சார் வளர்க்குறாங்க? தென்னை மரம் வளர்ப்போம், பனைமரத்தை யாரும் வளர்க்க மாட்டோமே. பனைமரம் நம்ம வளர்க்க மாட்டோம். ஆனால் நம்ம நீங்கள் உங்கள் வீடு இருக்குன்னா உங்கள் வீட்டில் இருந்து பனைமரம் 90 டிகிரியில் இருக்குன்னாவே அது உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு சமம். உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டில் 90 டிகிரியில் அந்த பனைமரம் இருக்குன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பனைமரம் வளர்ந்துறதுக்கு உங்கள் வீட்டில் வளர்ந்தால் என்னவோ அந்த வளர்ந்தால் என்னென்ன தொந்தரவு கொடுக்குமோ அந்த பவர் அதுக்கு இருக்குது. என்ன மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கும் பனைமரம் வீட்டில் வளர்ந்துச்சுனால வச்சுருந்தா? நமக்கு நுங்கு கிடைக்கிது, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நுங்கு கிடைக்கிது, நுங்குனால நமக்கு நிறைய இருக்குது. ஆனால் ஒன்று, ஒரு பனைமரம் ஒரு கிராமத்தில் மிக அதிகப்படியாக இருக்குது, எல்லாம் அவுட்டரில் தான் இருக்கும், வெளிப்பகுதியில் இருந்தனாவே அந்த ஊரில் பெண்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவும் நான் தான் சொல்லியிருக்கிறேன், அதுவும் நான் தான் சொல்லுவேன்.
நிறைய பணம் இருந்ததுனாவே பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த 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 ஊரில் பெண்களுக்கு சேஃப்டியும் அந்த பண மரம் தான். அது ஒரு பக்கம். ஆனால் எப்போவுமே ஒன்று வந்துட்டு ஒன்று நமக்கு அட்வான்டேஜ் எதெல்லாம் கொடுக்குதோ அதுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அந்த தோஷங்கிறது என்னன்னாக்கா, உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன நல்ல செயல்லாம் நடக்க விடுதோ அதை நடத்த விடாமல் பார்க்கும். அதுக்கு அந்த சக்தி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது. சில மரத்தில் வந்துட்டு வெறும் மைனஸாக இருக்குது, சில மரத்தில் வெறும் ப்ளஸ்ஸாக இருக்குது, சிலது ரெண்டும் கலந்து இருக்கும். இந்த மரத்தில் இப்படி இருக்குது. நிறைய வந்துட்டு இந்த மாதிரி தோஷங்கள்ன்றது இப்படி பெண்களுக்கு திருமணம் ஆக விடாமல் இருக்கும். என்னென்ன தோஷம் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே கனெக்ட் ஆகிடும். மொத்தம் உள்ள நடந்துடும். குரோத்தை பண்ண விடாமல் பார்த்துக்கிறோம். இப்போ நான் முதல்ல சொன்னீங்கல்ல சார், ஒரு கிராமத்தில் பனைமரம் அதிகமாக இருந்ததுன்னா பெண்கள் அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் பாதுகாப்புன்னு சொன்னீங்க. அதுவும் உண்மை தான். ஆனால் திருமணமும் ரொம்ப லேட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா திருமணமே நிறைய பெண்களுக்கு திருமணமே நடக்காமல் இருக்கும். சிலது ஆண்கள் கூட இருக்கலாம், பெண்களுக்கு தான் அதிகம். தள்ளி போயிட்டே இருக்கும், நடக்க சில பேர் திருமணமே ஆகாமலே இருக்கிறது உண்டு. அந்த அப்போ அது ஒரு 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 பெண்ணுக்கு திருமணமே ஆகலைன்னா என்ன சொல்லுவோம்? தோசை தானே சொல்லுவோம். அது சேம் லாஜிக் தான். அப்போ அது பனை மரத்துக்கு அப்படி ஒரு சக்தி. நீங்கள் அதை வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை, தானாக வளரும். சரிங்க, தோசைலாம் இருக்குது. தோசத்தை போக்கக்கூடியது என்ன? இன்னொரு கேள்வி இதில் இருக்குது சார். சில நேரத்தில் வந்து இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, ஆலமரம் அது பாட்டில் வீட்டில் வளரும். ஆனால் கோவில்ல எல்லாம் இருக்கும் அரச மரம், ஆலமரம் எல்லாம், அது வீட்டில் வளரலாமா? இல்லை, ஆலமரம் வைக்கக்கூடாது. அதுவாகவே வளர்ந்தா அதுவாக வளர்ந்தா கூட வீட்டில் வைக்கக்கூடாது. அரச மரம் வீட்டில் வைக்கக்கூடாது. கோயிலில் தான் இருக்கணும். அதான் சொல்ல, எது எது எங்கே இருக்கணுமோ அது இருக்கணும். ஏன் ஈவன் வேப்ப மரம் வீட்டில் இருக்கக்கூடாது, கோயிலில் தான் இருக்கணும். இப்போ வேப்ப மரம்லாம் நீங்கள் ஒன்று அந்த செடியை பிளான்ட்லாம் காசு கொடுத்தெல்லாம் வாங்கவே தேவையில்லை, அதுவே வளரும். அந்த முதல்ல ஒரு வரி சொல்கிறேன், அதுவாக தானாக வளர்கிற மரம்லாம் அது கொடுக்கும். அப்போ இது கூட அதுவா? நான் அதுக்கு சொல்ல வரல, அது அப்படி இருக்கட்டும். அது சரிங்க. தோசை இருக்குங்க, சில மரம்லாம் தோசம் சில வீட்டில் தோசை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த வீட்டில் இருக்கிற தோசத்தை அது போக்கக்கூடிய சக்தி சில மரத்துக்கு இருக்குன்னு சொன்னீங்களா, அது என்ன மரம் அப்படின்னா, பால் வடிகிற மரம் எது இதெல்லாம் அதெல்லாம் தோசத்தை போக்கக்கூடியது. பால் வடிகிறது என்னன்னாக்கா எது இதெல்லாம் அப்படின்னாக்கா, பலாமரம் பால் வடியும், அத்தி மரம் வடியும். ஆனால் அத்தி மரம் வந்துட்டு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வளர்க்கக்கூடாது, தோட்டம் மாதிரி தான் வளர்க்கலாம். பலாப்பழம் வளர்க்கலாம். அதேமாதிரி சில இதில் லாஜிக்காக வந்து முரண்படும். பொதுவாக ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, பைல்ஸ் ஆப்ரேஷன் அப்படி இப்படி எதுவும் பண்ணால் ஆப்பிள் தான் சாப்பிட சொல்லுவாங்க. அவன் ஆப்ரேஷன் பண்ண உடம்புக்கு ஆப்பிள் தானே ஏதுவாக இருக்கும். அது வந்து மெடிக்கலாக பர்சனலாக சொன்னானாக்கா ஆப்பிள் சாப்பிடக்கூடாது, ஆப்பிள் வந்து மலம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா சிலது வந்து லாஜிக்கை நீங்கள் போய் எதுலேயும் போய் கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்ன பேருனா ப்ராக்டிக்கல் தான். சிலது வந்து லாஜிக்காக வரலன்னா கூட ப்ராக்டிக்கலாக என்னவோ தான். ஏன்னா இது உண்மை இது. ஆனால் மெடிக்கலாக வந்துட்டு ஆப்ரேஷன், எஸ்பெஷலி பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்க ஆப்பிள் தான் சாப்பிட சொல்லுவாங்க, ஆனால் ஆப்பிள் சாப்பிடக்கூடாது. இது என்னுடைய ப்ராக்டிக்கல், இது நான் பார்த்தது. லாஜிக்காக வந்து அதை செய்யணும், அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி தான் இப்போ இந்த இது அத்தி மரம் வந்துட்டு நீங்கள் தான் சொன்னீங்க, பால் வடிகிறது வந்து சொல்லிட்டீங்க. அப்புறம் அத்தி மரம் வீட்டில் வளர்க்கூடாது சொன்னீங்க, அதுதான். ஏன்னா அத்தி மரம் வந்து சிவன் கோயிலில் தான் இருக்கும். அப்போ பலாமரம் தான் நமக்கு சேஃப்டி. இதை தாண்டி வேறு எதனா இருக்கா? பால் வடி நிறைய இருக்கும், அது கூட இருக்கலாம். ஈஸியாக நம்மளால் வந்துட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடியது, எல்லாத்துக்கும் புரிஞ்சு தெரிஞ்சதோ அதை சொல்லிக்கலாம். அது இருந்தாலும் வீட்டில் தோசைன்னு இருந்தால் கூட அந்த தோசத்தை, ஏன்னா இப்போ பலாமரம் கூட அந்த முக்கணியில் அது சேருது, மாப்பழா வாழைங்கிறது. அப்போ அந்த பழம் வந்து அது உள்ளே வருது. அப்போ அதுவும் சிவபெருமானுடைய பழம் தான், அது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அது அடுத்தது வந்துட்டு பூவிலே வந்துட்டு பூ காய் அப்படின்னு இருக்குது. பூவிலே வந்துட்டு நிமிந்தா மாதிரி உள்ள பூ தான் வைக்கணும். சில பூவெலாம் குனிந்தா மாதிரி வரும், குனிஞ்சு வளரும். அந்த மாதிரி பூ வீட்டில் வளர்க்கக்கூடாது. பூவிலே குனிந்தா மாதிரி உள்ள பூ வீட்டில் நீங்கள் தெரியாது, நமக்கு தெரியாமல் தான் வளர்க்க போகிறோம். அப்படி வளர்ந்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்துட்டு வளர்ச்சி பெறாது, வீட்டில் வந்து டவுன்ஃபாலை நோக்கி தான் போகும். ஆனால் பூனா நிமிந்து தான் இருக்கணும், நிமிந்து வளர்க்க. இல்லைங்க நான் நிமிந்து பூவாக ரொம்ப வருஷம் வளர்க்குறேன், உடனே நாங்கள் நிமிரலையா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் குனிஞ்ச மாதிரி உள்ள பூனாக்கா உடனே காமிச்சிடணும். எப்போவுமே பாசிட்டிவாக நம்ம தொடர்ந்து பேசினாவே பெரிய ஆள் ஆகிட்டோமோ இல்லையோ அப்படிங்கிறத விட நெகட்டிவாக நீங்கள் 4 முறை பேசினாவே உங்களுக்கு நெகட்டிவில் கொண்டு போய் விட்டுரும். பெரிய அண்டா ஃபுல்லாக பாலை வச்சுட்டு ஒரே ஒரு தயிர் ஒரு 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 சொட்டு விட்டால் கூட முடிஞ்சு போயிடும். பாயசம் அதே மாதிரி தான். என்னங்க ஒரே ஒரு சின்ன சொட்டு தானேங்க, அதே லாஜிக்கு தான். அதனால் வந்துட்டு பூவிலே வந்துட்டு நிமிர்ந்த மாதிரி பூ வளர்கிற உள்ள பூ தான் வைக்கணும். அது பூ மட்டும் நிமிரல, உங்கள் வாழ்க்கையை நிமிர்ந்து இருக்கும். அதுவே பூ வந்துட்டு உணிஞ்ச மாதிரி இருந்ததுனாக்கா, அது கொடை சாஞ்சா மாதிரி வளர்ந்துச்சுன்னாக்கா வாழ்க்கை டவுன்ஃபாலை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கும். அதேமாரி காயிலே வந்துட்டு நிமிர்ந்தா மாதிரி வளரணும் உள்ள காய் தான் வளர்க்கணும். காயிலே குனிஞ்சா மாதிரி உள்ள காயை வளரக்கூடாது. காயினாவே இப்போ இது மாங்காய் இருக்குது,
அது தொங்குது தானே, தொங்குனா குனிஞ்ச மாதிரி இருக்கும், அது இருக்கலாம். இப்படி நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் சிலதெல்லாம் நம்ம வளர்க்குறோம், பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் போய் கனெக்ட் ஆகுது. நாம் இதெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ண முடியாது யாராலையும். ஆனால் நீங்களாம் பண்ண முடியாத ஆராய்ச்சி நான் உட்காந்து பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா மக்களுக்கு பொதுவாக வாழ்கிற வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு நல்ல வைப்பு கொடுக்குது அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை கொடுக்குற வேலை தான் என் வேலை. அதனால் நீங்கள் அந்த வேலையை பார்க்க வேணாம்னு சொல்லலை. நீங்கள் உங்கள் ரொட்டீன் வேலையை பாருங்கள். அதை நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் போதும். கண்டிப்பாக தோஷத்தை கொடுக்குற மரம், தோஷத்தை எடுக்கிற மரம் இருந்தாலே எடுத்துகிட்டு போயிடும். எந்த பூவிலே எப்படி இருக்கணும், காயிலே எப்படி இருக்கணும், எதை வளர்க்கணும், எதை வளர்க்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்கள் அதெல்லாம் இது வரைக்கும் பார்க்காம வளர்த்ததை இனி பார்த்து வளருங்க. இருந்தால் மாறி வந்தால் அதை எடுத்துருங்க. அது தேவையில்லை. இல்லைனாக்கா இதை நீங்கள் வச்சுக்கிட்டா நல்லா சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். தோசை இருக்குங்க எங்கள் வீட்டில் நல்லா தெரியுது, நான் பலா மரம் வைக்கலாமா, தாராளமாக இருக்கும். தோசத்தை போக்கிடும், எடுத்துரும். அந்த சக்தி அந்த அந்த பால் கொடுக்குற மரத்துக்கு உண்டு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டுக்கு பலா மரம் வைப்பீங்க. யார் யாருக்கு தேவை எல்லோரும் வைங்க. ஸோ இந்த கொடுக்கப்பட்ட செய்தி எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். குறிப்பாக சில மரங்கள் எல்லாம் முள்ளு இருக்கிற மரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி மரங்கள் தோஷமான மரங்களா இல்லது அது தோஷத்தை நீக்கிற மரம்? என்ன கேட்டீங்க? முட்கள் இருக்கும் மரங்கள். ஓ, பூவிலே இருக்குல்ல, ரோசாப்பூ உங்களுக்கு முள்ளு தானே இருக்கும். ரோசாப்பூ அழகாக இருக்குது. அப்போது அதை சுற்றி இப்போ முள்ளு தான் இருக்கும். உள்ளே கையை விட்டு ரோசாப்பூ எடுக்க முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதேமாதிரி சில இதெல்லாம் முள் இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. இருக்குது, மூங்கிலில் கூட முள் இருக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி நிறைய இருக்கும். முள் இருக்கிறதெல்லாம் ஒன்று அப்படிலாம் அதில் ஒரு பெரிய அதில் தோசைன்றதெல்லாம் ஒன்று சொல்கிறது, அதெல்லாம் வளர்க்கலாம். குறிப்பாக முருங்கை மரம் இருக்குது. சில பேர் முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை மரத்துலேயும் 2 வகையான முருங்கை மரம் இருக்கும். ஒன்று காய்க்கிற முருங்கை மரம் இருக்குது, அடுத்தது அந்த வேலிக்கரையோடு இருக்கிற முள்ளாக இருக்கிற முருங்கை மரம் இருக்குது. இந்த மரங்களை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நமக்கு அந்த வீடுகள் அப்படின்னும்போது நல்ல நமக்கு காய் கொடுக்கறது தான் இருக்கணும். அதே முருங்கை மரம் நீங்கள் வளர்க்குறீங்கனாக்கா உங்கள் வீட்டினுடைய சைஸ் எந்த சைஸோ அந்த அளவுக்கு தான் முருங்கை மரத்தை வளர்க்கணும். முருங்கை மரத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும். உங்கள் வீடு சைஸ் எவ்வளோ இருக்கோ, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்துன்னா அது வரைக்கும் தான் அந்த மரம் வளரணும். இல்லைங்க எங்கள் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வளரக்கூடாது, 1 அடிக்கு மேலே வளரக்கூடாது. நாங்கள் 5 ஃப்ளோர் வச்சுக்கிறோங்க. முருங்கை மரம் நீங்கள் என்ன வளர்க்குறீங்களோ அதை தாண்டி போவோம். அந்த முருங்கை மரத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் எத்தனை ஃப்ளோர் வளர்க்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அதுவும் வளரும். நீங்கள் வளர்ந்த பில்டிங்கோட அதிகமாக அது நீட்டிட்டு போகிறதுக்கு தான் அது முயற்சி பண்ணணும், எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும். அப்படி ஒரு சக்தி முருங்கை மரத்துக்கு உண்டு. நீங்கள் அதை ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. உங்கள் பில்டிங் என்ன ஹைட்டோ, உங்கள் பில்டிங் ஹைட்டோட முருங்கை மரத்தை வளர்த்த விடாதீங்க. 1 அடி 2 அடி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னாக்கா உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் தான் உங்கள் பில்டிங்கை எப்படி அது தலை தூக்கி இருக்குதோ, தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தலை தூக்கிட்டு போயிடும். அதுக்கு தான் முருங்கை மரத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அதனால அதை மட்டும் நீங்கள் அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணிடுங்க. வளர்க்கக்கூடாதுன்னு இல்லை, ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போ முருங்கை உனக்கு பொதுவாக வளர்க்குறது நல்லதா? கண்டிப்பாக வளருங்க. ஏன்னா நிறைய அது தேவையற்ற நிறைய நமக்கு இந்த சிசுக்கள் நிறைய இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உள்வாங்கக்கூடிய சக்தி முருங்கை மரத்துக்கு உண்டு. ஒரே ஒரு இது என்னது, ஹைட்டாக வராமல் பார்த்துக்கிறங்க உங்கள் பில்டிங்கோட. அது ஒன்று மட்டும்தான், அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. அது ரேஸ் மற்றபடி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் வளர்க்காமல் வளர்க்கலாம். வாசல் பக்கத்தில் முருங்கை வளர்க்கக்கூடாதுன்றாங்க. இல்லை, பொதுவாகவே அதாவது வாசலுக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா தென்னை மரம் மட்டும்தான். மீதி மேக்ஸிமம் எல்லாம் சைடில் நேரடி பக்கம் 2 பக்கம் லெஃப்ட் ரைட்டு பின்னாடி போயிடணும். அதுமாரி வாழை மரமும் வாசலுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, கண்டிப்பாக ஒரு காலம் வைக்கக்கூடாது. வாழை மரம் வீட்டுக்கு பின்பக்கம் தான் போயிடணும். ஆனால் மரம் வளர்க்குற வழிமுறையும் இருக்குது. முன்னாடி எது வைக்கணும், அந்த தோட்டக்காரங்க வளர்க்குறவங்க அவங்க எதாவது சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு தெரியாது. இதை முன்ன வைங்க, இது சைடில் வைங்க. நீங்கள் எந்த மரம் வளர்த்தாலும் வீட்டுக்கு முன்னாடி வெறும் தென்னை மரம் மட்டும்தான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும். தென்னை மரத்தை தாண்டி மீதி எல்லாம் உங்கள் வீட்டுக்கு சைடில் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ அங்கே தானே வால் இருக்கும், அங்கே சுற்றி வைங்க. வீட்டுக்கு பின்புறத்தால் போங்க. வாழை மரம் கட்டாயம் பின்னாடி தான் இருக்கணும், முன்னாடி வரவே கூடாது. இப்போ செம்பருத்தி மரங்கள்லாம் நிறைய பேர் நிறைய வெரைட்டியாலாம் வைக்கிறாங்கல்ல. இந்த செம்பருத்தி மரத்துக்கு ஏதாவது இறை சக்தி இருக்கா? செம்பருத்தி சிவபெருமானுக்கு உண்டானது தானே. செம்பருத்தி சிவபெருமானுக்கு சூட்டக்கூடியது. செம்பருத்தியை வீட்டில் வளர்த்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டிலனா அது செம்பருத்தி யாரும் பயன்படுத்த போகிறதில்ல, சாமிக்கு தான் கொடுக்கலாம். நிறைய வளர்ந்துருச்சுன்னா கோயிலுக்கு போவீங்களா, பறிச்சு எடுத்து போய் கொடுக்கலாம். பொதுவாக செம்பருத்தியை அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் வளர்க்க முடியாது. சும்மா இதை ஒரு ஃபார்மலுக்கு தான் ஏதாவது 1 2 மரம் வச்சுக்கிடுவாங்க, நிறைய வைக்க மாட்டாங்க. அது நிறைய வளர்ந்துடும், அது யூஸும் பண்ண முடியாது. அதனால் இப்போ எங்கள் கோயிலெலாம் இருக்குது, நிறைய அது பாட்டு ஆயிரக்கணக்கான இருக்குது மரம் இல்லை, பூக்கள் இருக்கும். சிவபெருமானுக்கு உண்டான பூ தான் செம்பருத்தி. அதனால் செம்பருத்தியை வளர்க்கலாம் வீட்லேயும், ஒன்றும் தவறு இல்லை, நல்லதும் கூட. ஏன்னா அது சிவபெருமானுக்கு உகந்த பூ.
வளர்க்கலாம். அது கலர் கலராக இருக்கும், நிறைய இருக்கும். ரோஸ் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், நிறைய கலர், மஞ்சள் கலரில் இருக்கும், நிறைய கலர் வைக்கலாம். நிச்சயமாங்க ஐயா. அதாவது வீட்டில் என்னென்ன மரங்கள் எல்லாம் வைத்திருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நமக்கு தெரியாமே நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவூட்டல் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை இந்த காணொளி முழுவதும் சொல்லியிருந்தீங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலேலோ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.